மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைக்கு நாங்கள் வரலாறு பார்க்க இருக்கின்றோம். வரலாறின் உலக புரட்சியல்ல இறுதி கட்டத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம். சரியா, இன்றைக்கு ரஷ்ய புரட்சியோட இன்றைக்கு வரலாறு, இந்த புரட்சிகள் உலக இடம்பெற்ற முக்கியமான புரட்சிகள் இன்றோடு முடிவடை. ஓகே பிள்ளைகள், ஓகே, நீங்கள் படிக்கிறதுக்கு ரெடியா? ஓகே, அதுதான் மிக முக்கியமானது. நீங்கள் ரெடியாண்டு கேட்டால் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆயத்தமாக இருக்கிறீங்களன்னு சொன்னால் தனியாக உடலால் மட்டுமன்றி எல்லாம் புத்தகம் கோப்பிகள் எல்லாம் எடுத்து எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்க, அது மட்டுமே இல்லை. மிக முக்கியமாக நீங்கள் உள்ளத்தாலும் ரெடியாக இருக்கிறீங்களா? ஏன்னா உள்ளம் மிக அவசியமானது. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால்தான், நீங்கள் அமைதியாக இருந்தால்தான் நீங்கள் தெளிவோடு இருக்க முடியும். தெளிவோடு இருக்கும்போது தான் உங்களால் படிக்க முடியும். படிப்பது ஞாபகத்தில் இருக்கும். ஏன்னா அவன் உள்ளமும் உங்களோட சந்தோஷமாக இருக்கணும், அமைதியாக இருக்க வேண்டும். ஏன்னா ஆகவே நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் இறைவனை வழிபட்டு தாய் தகப்பனையும் கடவுளாக நினைத்து, ஏன்னா அவருடைய சொல்லை கேட்டு நீங்கள் நடந்தால், பெரியவர்களை மதித்து, ஏன்னா அவர்கள் சொல்வதும் எல்லோருமே உங்களுடைய நலனுக்காகத்தான் எல்லோருமே சொல்லுவார்கள். எல்லோரும் எதையும் கூடாததா சொல்ல மாட்டேன். தீயவர்களோட தீய செயல்களை நீங்கள் விட்டாக வேண்டும். தீயவர்களோடு பழகக்கூடாது. உங்களோட பெற்றோர், நல்ல நண்பர்கள், என உங்களுடைய சுற்றத்தார், என பெரியவர்கள், ஆசிரியர்கள் எல்லோருக்கும் மதிப்பளித்து, கடவுளுக்கும் என்றைக்குமே கடவுளை மறக்காது கோயிலுக்கு சென்று வழிபட்டு என ஒரு நாளும் செல்ல வேண்டும். ஏன்னா நீங்கள் உள்ளத்தோட சந்தோஷமாக இருந்தால் தான் உங்களால் படிக்க முடியும் பிள்ளைகள். ஏன்னா அமைதியாக சந்தோஷம் இருக்கும். சரியா, என்ன பிரச்சனைகளாக தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவோம். ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக படிப்போம். ஓகே பிள்ளைகள், ஓகே, நாங்கள் படிப்போம். ஏன்னா ஆகவே இன்றைக்கு நாங்கள் உலக புரட்சியில் நாங்கள் இன்றைக்கு இறுதியாக பார்க்க போகிறோம் பிள்ளைகள், ரஷ்ய புரட்சி. ஏன்னா இந்த ரஷ்யா இப்போ உங்களுக்கு தெரியும். நான் முதல்ல உங்களுக்கு சொல்லி போட்டு விட்டுட்டேன். ஏன்னா இன்றைக்கு ரஷ்யா என்ற நாடு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது முன்னே எப்போ இருந்தது? சோவியத்து சமோடமை குடியரசு என்று இருந்தது. அதாவது அந்த நாடு பெரிய நாடு, ஆசியாவிலையும் ஐரோப்பாவையும் சேர்த்து இருக்கின்ற நாடு. என்ன பெரிய நாடு. என்ன உலகில் நிலப்பரப்பில் அதிக பரப்பை கொண்ட நாடு. என்ன அது கிழக்கில் அங்கே ஜப்பான் வரையும் இருக்குது அதனுடைய எல்லை. என்ன அந்த கடல் வரையும் இருக்குது. அதேமாரி இங்கால நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பாக்குள்ள மேற்கு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா நாடுகள் என்னுடைய எல்லைகளாக ஜெர்மனி, என்ன நீங்கள் அப்படியே பார்க்கலாம். ஏன்னா அங்கே மேலே நோர்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து, அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னால், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மேலே பக்கமாக நீங்கள் பார்க்கலாம், மத்திய ஆசியா வரை. என்ன இப்படி பெரிய வல்லரசான பெரிய நாடு தான் சோவியத்து ரஷ்யா. இன்றைக்கு தனியாக ரஷ்யா ஆகிவிட்டது. என்னன்னு சொன்னால் அதிலிருந்து 12 பிரதேசங்கள் தனி நாடுகளாக மாறிவிட்டன, சுதந்திரம் பெற்றுவிட்டன. என்ன இன்றைக்கு ரஷ்யா 2 பேரோட சோவியத் சமய உடைமை குடியரசு என்று சொல்கிறதில்ல, இன்றைக்கு ரஷ்யா என்று சொல்கிறார்கள். விளங்குதோ? இன்றைக்கு அந்த ரஷ்ய நாடு அமெரிக்காவுக்கு அடுத்த வல்லரசாக காணப்படுகின்றது. எல்லா போர்லேயோ படைவளங்கள்லையோ பொருளாதாரத்திலேயோ அல்லது எந்த இதுலேயும் அமெரிக்கா முதலாவதாகவும் 2வது ரஷ்யா விளங்குகின்றது. விளங்குத பிள்ளைகள்? இன்றைக்கு அந்த ரஷ்ய நாடு இன்றைக்கு கடந்த 2 வருடங்களாக தன்னிலிருந்து பிரிந்து சென்ற உக்ரைன் என்ற நாட்டோடு இன்றைக்கு போரிட்டு கொண்டிருக்கிறது. என நான் முன்னுக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உக்ரைன் பல்வேறு வளங்களை கொண்ட நாடு, மிகவும் பெருமதி மிக்கவும் வளங்களை உடைய நாடு. என்ன பெட்ரோலியம் இருக்குது, அதே நேரத்தில் விமானங்களுக்கு பயன்படுத்துகின்ற பல்வேறு கனிய வளங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது, விமான உற்பத்திகளுக்கு பயன்படுகின்ற. என்ன ஆகவே இன்றைக்கு அந்த பிரிந்து சென்ற அந்த நாட்டுக்கும் இந்த ரஷ்யா பெரிய வல்லரசுக்கும் 2 வருடங்களாக போர் நடைபெற்று கொண்டது. உக்ரைன் எனப்படுகின்றார். உக்ரைனுக்கும் ரஷ்யாக்கும். ரஷ்ய அதிபர் யார்? புட்டின். என்ன அந்த புட்டின் என்ன அவர் என்ன செய்கின்றார்? அந்த இவ்வளவு நாடுகள் சொல்லியும் இந்த போரை நிற்பாட்டு கொண்டு கேட்காது. இப்படி அவர் உடனடியாக மீண்டும் இந்த உக்ரைனை தன்னுடைய இணைத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் என்ற நோக்கத்தோடு போரிட்டு கொண்டிருக்கிறார்.
விளங்குதானே? ஆனால் இந்த உக்ரைனும் ஒரு சின்ன நாடாக இருந்த போதிலும் அது மேற்குலக நாடு அமெரிக்காவிலும் மேற்குலக நாடுகளினதும் என்ன உதவியை பெற்று 2 வருடங்களாக போரிட்டு கொண்டிருக்கிறது. சளைக்காது போரிட்டு கொண்டிருக்கிறது. என்ன விளங்குதோ? ரைட். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இப்பத்திய நிலைமைகள் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இதை சொல்லி தந்திருக்கிறேன். ஆனால் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது 1917ஆம் ஆண்டு இடம்பெற்ற ரஷ்ய புரட்சியை பற்றி தான் பார்க்க போகின்றோம். விளங்குதானே பிள்ளைங்க? முன்னர் அது உடையாத ஒரு சோவியத்து சமவுடைமை நாடாக இருக்க முன்னர் அது எப்படி காணப்பட்டது? இந்த ரஷ்ய சமவுடைமை என்ற நாடு எவ்வாறு தோன்றியது? அது எவ்வாறு அங்கே ஆட்சி எவ்வாறு நடந்தது? அது எவ்வாறான பிரச்சனைகளை எதிர்நோக்கி அங்கு வாழ்ந்த மக்கள் எவ்வாறான பிரச்சனைகளை துன்பங்களை எதிர்நோக்கி அவர்கள் கிளர்ச்சி செய்து எவ்வாறு இந்த சோவியத்து சமவுடைமை குடியரசு என்பதை உருவாக்கினார்கள் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்தா பிள்ளைகள் எவ்வாறு பிரான்ஸில் மன்னராட்சி பார்வோன் மன்னர்கள் இருந்து எவ்வாறு ஆட்சி செய்தார்களோ அதே நிலைமைதான் ரஷ்யாவிலும் மன்னராட்சி இடம்பெற்று கொண்டிருந்தது. இங்கிருந்தவர்கள் சார் மன்னர்கள், அங்கிருந்தவர்கள் பிரான்ஸில் பார்வோன் மன்னர்கள், இங்கிருந்தவர்கள் சார் மன்னர்கள். அப்போ பிரான்ஸில் நடந்த அதே நிலைமைகள் தான், அதே ஆட்சி முறைகள் தான் இந்த ரஷ்யாவிலும் இடம்பெற்று கொண்டிருந்தது. அப்போ அங்கே பார்வோன் மன்னர்கள் 16ஆம் லூயி மன்னர்கள் எவ்வாறு மக்களை கொடுமைப்படுத்தி ஆட்சி செய்தார்களோ, மக்களை அடிமைகளாக கருதி ஆட்சி செய்தார்களோ, மக்களை ஒரு துளியும் அவருடைய விருப்பு வெறுப்பங்களை அறியாது, அவருடைய எண்ணங்களை அறியாது, அவருடைய தேவைகளை அறியாது எவ்வாறு ஆட்சி செய்தார்களோ அதே நிலைமைதான் இங்கிருந்த சார் மன்னர்களும் மேற்கொண்டார்கள். மக்களை எள்ளளவும் மதிக்கவில்லை. எப்படி பிரான்ஸில் தமது ஆட்சியுரிமை கடவுளால் கொடுக்கப்பட்டது என்று அந்த பார்வோன் மன்னர்கள், கூடுதலாக 16ஆம் லூயி மன்னர்கள் அதிகாரம் படைத்தவர் சர்வாதிகாரிகளை விளங்கினார்களோ, தங்களை அசைக்க முடியாது யாரும், தங்களுடைய அதிகாரங்கள் எல்லாம் வானத்திலிருந்து அருளப்பட்டன இறைவனால என்ற அதே போக்கையும் அதே கொள்கையும் தான் பிள்ளைகள் இந்த ரஷ்யாவை ஆட்சி செய்த சார் மன்னர்களும் மேற்கொண்டனர், கடைபிடித்தனர். அவர்கள் தெய்வீக கொள்கை என்ற கொள்கையை, திருச்சபையினுடைய தெய்வீக, திருச்சபை என்பது மதம் என கிறிஸ்தவ மதம் என அந்த மதத்தின் கொள்கைகளை கடைபிடித்து, தெய்வீக கொள்கைகளை கடைபிடித்து தாங்கள் வானத்திலிருந்து வந்தவர்கள் என்ற மாதிரி தங்களுடைய அதிகாரங்களும் ஆட்சி முறைகளும் ஆட்சிக்குரிய அத்தனை அதிகாரங்களும் இறைவன் தமக்கு தந்தவை என்ற கொள்கையோடு அவர்கள் ஆட்சி செய்தார்கள். எப்படி பிரான்ஸ் மன்னர்கள் தங்களை அசைக்க முடியாது, தாங்கள் தான் இறைவனுக்கு சமனானவர்கள் என்பது போல இந்த சார் மன்னர்களும், ரஷ்யாவை ஆண்ட சார் மன்னர்களும் அதே போக்கில் ஆளத் தொடங்கினார்கள். தங்களுக்கு எதிரிகள் இருக்கக்கூடாது, தங்களுக்கு எதிர்த்து கதைக்கக்கூடாது, அவர்களை சிறை வைப்பதும் கொடுமைப்படுத்துவதும் அவர்களை கொன்றளிப்பதுமாக இருந்தார்கள். சரியா பிள்ளைகள்? இந்த இவர்களை விட, பிரான்சிய மன்னர்களை விட இந்த ரஷ்யாவை ஆண்ட சார் மன்னர்கள் கூடுதலாக சமயத்துக்கு மதிப்பு கொடுத்தார்கள். திருச்சபையின் தெய்வீக கொள்கைகளுக்கு மதிப்பளித்து அவர்கள் நடக்க வழிகிட்டார்கள். ஆனால் தங்களுடைய தேவைகளுக்கு, நான் முன்னர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தங்களுடைய உல்லாச வாழ்க்கைகளுக்கும் தங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கைகளுக்கும் என்ன செய்தார்கள்? பணம் தேவைப்பட்டது. அந்த பணத்தை எங்கிருந்து பெற்றார்கள்? மக்களிடமிருந்து பெற்றார்கள். எப்படி பிரான்ஸில் மக்களை வருத்தி இந்த அரசர்களும் அரசர்களுக்கு உதவியா இருந்த பிரபுக்களும் குருக்களும் இவர்கள்தான் மக்களை வருத்தி வரிய அறவிட்டு அந்த ஒரு பகுதியை அரசாங்கத்துக்கு செலுத்தி விட்டு மற்றதை தாம் சுருட்டி கொள்வார்கள். அரசாங்கம் நியமிக்கும், அடிக்கடி வரியை போடும், சட்டங்களை போடும், சீர்திருத்தங்களை போடும் என்றால் வரி எடுத்து தாங்கள் சுகமாக வாழ்வதற்கு. அவர்களுக்கு பொறுப்பையாக இருந்தார் அந்த வரியை வசூலிப்பதற்கு பிரபுக்களும் குருமார்கள் சமயத்தை அடிப்படையாக கொண்டு பல்வேறு கொள்கைகளை முன்வைத்து வரியேற விட்டார், மக்களிடமிருந்து வாங்கினார்கள். பிரபுக்கள் வர்த்தகம், விவசாயம், நாளாந்த பொருட்களை விற்பனை செய்வது
இந்த அடிப்படையில் மக்களிடமிருந்து வரியை வாங்கினார்கள். அப்ப அரசாங்கம் சொல்வதை விட கூடுதலான வரியை மக்களிடம் விதித்தார்கள். இந்த பிரபுக்கள் கூடுதலான வரியை மக்களிடம் விதித்து அவர்கள் கொள்ளையடித்தார்கள். ஏற்கனவே அரசாங்கம் அடிக்கடி வரியை விதித்து மக்களை கொடுமைப்படுத்தியது. அதைவிட கொடுமையாக இந்த பிரபுக்கள் நடந்து கொண்டார்கள். ஏனென்றால் அரசாங்கம் சொல்வதை விட அதிகமான வரியை மக்களிடமிருந்து அறவிட்டு அதை தாங்கள் கொள்ளையடித்துக் கொண்டார்கள். இந்த வகையில மக்கள் நிறைந்தளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்தார்கள், பிரான்சிலும் இந்த ரஷ்யாவிலும். ஆனால் மக்கள் எள்ளளவும் கருத்தில் கொள்ளப்படவில்லை. அவருடைய தேவைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, நிறைவேற்றப்படவில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கூட இந்த மன்னர்கள் அறிந்திருக்கவில்லை. ஏனென்றால் மன்னனுக்கும் மக்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்கவில்லை. தொடர்பை ஏற்படுத்துபவர்கள் இந்த குருக்களும் மிக முக்கியமாக பிரபுக்களும் இருந்தார்கள். எனவே மன்னனுக்கும் மக்களுக்கும் நேரடியாக தொடர்பு ஏற்படுத்திவிட்டால் மக்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் பிரபுக்கள் செய்கின்ற கொடுமைகள் அட்டூழியங்களை எல்லாம் மக்கள் மன்னனுக்கு தெரிவித்து விடுவார்கள் என்பதற்காக பிரபுக்கள் மக்களையும் மன்னர்களையும் தொடர்பு கொள்ள விடவில்லை. பிரபுக்கள் என்ன செய்தார்கள்? மக்களை பற்றியும் மக்களுடைய பிரதேசங்களை பற்றியும் கூடாமல் மன்னனுக்கு எடுத்துரைப்பார். மன்னனுக்கு கோபம் வரும். மன்னன் கூடுதலான சட்டத்திட்டங்களை போட்டு வரியை மட்டும் அறவிடுவதில்லை, மக்களை புறக்கணித்து நடக்க வழிகட்டார். அந்த பிரதேசங்களை புறக்கணித்து நடக்க வழிகட்டும். அதே போல மக்களிடம் மன்னனை பற்றி கூடாமல் சொல்வது இந்த பிரபுக்களுடைய வேலை இதுவாக இருந்தது. இதை நாங்கள் பிரான்ஸ்லையும் பார்க்கலாம், ரஷ்யாவிலையும் நாங்கள் பார்க்கலாம். எனவே அங்கிருந்த மக்கள் சாதாரண மக்கள் மொத்த சனத்தொழில் ரஷ்யாவில் பிரான்ஸில் 92% சாதாரண மக்கள், அதில் பெரும்பான்மை விவசாயிகளாக இருந்தார்கள். இங்கு ரஷ்யாவில் 97% மக்கள் விவசாயிகளாக காணப்பட்டார்கள். அவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள். எவ்வாறு? நிலத்தை அடிப்படையாக கொண்டு மானிய முறை சமுதாயம் ஒன்று நிலவியது. பிரான்ஸ்ல நிலவியது மாதிரி நிலங்கள் எல்லாம் அரசனுக்கு சொந்தம். அந்த நிலங்களிலிருந்து நிலங்களை பொறுப்பாக பிரபுக்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிரபுக்கள் அந்த நிலங்களை வைத்துக்கொண்டு மக்களை அடிமைப்படுத்தி மக்கள் பல்வேறு சட்டத்திட்டங்களையும் போட்டு அதில் விவசாயம் செய்து அந்த விவசாயத்தில் அரசாங்கத்துக்கும் ஒரு பங்கை கொடுக்க வேண்டும். அதை பிறவும் தன்னுடைய அரசுக்கு தெரியாமல் தன்னுடைய செலவுக்கு உல்லாச வாழ்க்கைக்காக மக்களும் வருத்தி அந்த உற்பத்தியிலும் லாபத்திலும் அதிகமாக சம்பாதித்து கொண்டார்கள். இந்த நிலங்களில் விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தியிலும் லாபத்திலும் அரசுக்கும் பிறவுக்கும் கொடுக்க வேண்டியிருந்தது. அதே நேரத்தில் குடியிருந்த நிலங்களில் குடியிருந்த மக்கள் அடிமைகளாக கருதப்பட்டார்கள். கைகட்டி வாய்ப்பொத்தி தலை நிமிர்ந்து கதைக்க முடியாதபடி அடிமைகளாக இருந்தார்கள். அவருடைய குடியிருப்புகள் எல்லாம் தாழ்மையான இடத்தில் இருந்தது, பள்ளங்களில் தான் இருந்தது. ஏனென்று சொன்னால் அவர்கள் பிரபுக்களுடைய உயர்ந்த நிலத்தில் இருந்தது. தாங்கள் உயர்ந்தவர்கள், இவர்களாம் தாழ்ந்தவர்கள். தங்களுடைய கதைக்கும் போது பேசும்போது கூட தங்களை நிமிர்ந்து பார்த்துத்தான் பேச வேண்டும், தலை குனிந்து நிற்க வேண்டும். ஏன்னா அடிமைகள் அப்படித்தான் தலை குனிந்து கைகட்டி அங்க பிரபுக்களை இப்படி நிமிர்ந்து பார்த்துத்தான் கதைக்க வேண்டும். மூச்சு காட்டக்கூடாது, காட்டினால் கொடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். எனவே இந்த மக்களுடைய சாதாரண வாழ்க்கை கூட மிக அடிமையாக இருந்தது. அவருடைய குடியிருப்புகள் கூட பள்ளங்களில் தான் அமைந்திருந்தது, நிமிர்ந்து பார்த்து கதைக்கிறதுக்கு. இப்படியாக மக்கள் பல்வேறு வகையிலும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். பிரான்சிலும் இருந்தது, ரஷ்யாவிலும் காணப்பட்டது. விளங்குதானே பிள்ளைகள்? இதே நேரத்தில் அங்க 19ஆம் நூற்றாண்டில் கைத்தொழில் புரட்சி காரணமாக கைத்தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட தொழிலாளர் வர்க்கம் ஒன்றும் உருவானது. எனவே அந்த தொழிலாளர் வர்க்கமும் தொழிற்சாலைகளில் வேலை செய்து பெறுகின்ற வருமானத்தில் ஒரு பகுதியை அரசுக்கும் கொடுக்க வேண்டியிருந்தது. அந்த தொழிற்சாலைகளை நடத்தியவர்களும் பிரபுக்கள் தான். எனவே பிரபுக்களுக்கும் வரி செலுத்த வேண்டியிருந்தது.
லாபத்தில் தங்களுடைய சம்பளத்தில் கொடுக்க வேண்டியிருந்தது. எனவே இந்த தொழிலாளர்களும் ரஷ்யாவில் துன்புறுத்தப்பட்டார்கள். தொழிலாளர் மக்களும் துன்புறுத்தப்பட்டார்கள். இதே நேரத்தில் மத்தியதர வர்க்கத்தினரும் காணப்பட்டார்கள். நடுத்தர வர்க்கத்தினரும் அவர்கள் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள்தான் கல்வி கற்று வாழ முடிந்தது. ஆனால் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் வர்த்தகத்தின் மூலம் செல்வங்களை பெற்றாலும் அவர்கள் கல்வியறிவை பெற்றாலும் பிரபுக்கள் அவர்களை பிரான்ஸ்ல எவ்வாறு பிரபுக்கள் இந்த மத்தியதர வர்க்கத்தினரை அவர்கள் எழுச்சி பெற முடியவில்லையோ, அவர்களை அடக்கி வைத்திருந்தார்களோ, அதே போன்று ரஷ்யாவிலும் இந்த மத்தியதர வர்க்கத்தினர் செல்வம் படைத்தவர்களாக இருந்தாலும் அதே நேரத்தில் அவர்கள் கல்வி கற்றவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. இந்த மத்தியதர வர்க்கத்தினர் பெரும்பாலானோர் அரச சேவையில் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே அரசாங்க சேவையில் ஈடுபட்டு அதிலிருந்து பெறுகின்ற வருமானத்தை கொண்டுதான் தங்களுடைய வாழ்க்கையை நடாத்த வேண்டியிருந்தது. எனவே இந்த விவசாய மக்கள், தொழிலாளர்கள், மத்தியதர வர்க்கத்தினர், அரசு சேவையாளர்கள் இவர்கள் அனைவரும் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். வட்டி, வரி, வாடகை என்று சொல்லி பல்வேறு விதமான வழிகள் மூலம் இவர்கள் ரஷ்யாவில் துன்புறுத்தப்பட்டார்கள். மன்னர்கள் தமக்கு தேவையான போது, தமக்கு பணம் தேவையான போது அடிக்கடி வேறைய சட்டங்களை போட்டு சீர்திருத்தம் என்ற பேரில் சீர்திருத்தம் என்ற பேரில் பல்வேறு சட்டங்களை போட்டு மக்களை வருத்தி வரி அறுவிடான். அதுக்கு பேர் சீர்திருத்தம். நீங்கள் பார்க்கலாம், இன்றும் அப்படித்தான் வழங்கப்படுகிறது. சீர்திருத்தம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பல்வேறு ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய நலன்களுக்காக வேண்டி பல்வேறு வகையில் மக்களை வருத்தி, மக்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ வரி பல்வேறு விதங்கள், அதனால் அந்த வாழ்க்கையில் எல்லா விதங்களிலும் வரி வசூலித்து அரசாங்கம் இவங்கள் செயற்படுகின்றன. ஆனால் மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுகிறதா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இன்று வரை. என எல்லா நாடுகளிலும் இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஒரு சில வளர்ச்சியடைந்த நாடுகளை தவிர வேற பெரும்பாலும் உலக நாடுகள் எல்லாமே இதுதான் நடக்கின்றன. என அன்று நேரடியாக மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள், இன்று மறைமுகமாக மக்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். சரி, இதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது பிள்ளைகள், அப்ப ரஷ்யாவில் மக்கள் கிளர்ச்சி செய்தார்கள். பொருட்களின் விலைகள் எல்லாம் அதிகரிக்கப்பட்டன. பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டன. இதே நேரத்தில் 1904 5 ஆண்டு காலத்தில் ஜப்பானோடு ரஷ்யா போரிட்டது. அப்ப ஜப்பானோடு ரஷ்யா போரிட்டு அங்க வெல்லவும் இல்லை, தோல்வி அடைந்தது. அந்த போருக்கான செலவுகள், போருக்கான காலங்கள், போருக்கு படை வீரர்கள் எங்கிருந்து தேர்வு செய்யப்பட்டார்கள்? இந்த ரஷ்ய இந்த பெரும்பான்மை மக்களான விவசாயிகளிலிருந்தும் தொழிலாளர் வர்க்கத்திலிருந்தும் மத்தியதர வர்க்கத்திலிருந்து தான் படை வீரர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எனவே விவசாய நிலங்கள் எல்லாம் இப்பொழுது போர் நிலங்களாக மாறின. போர் பயிற்சி ஈடுபடுகின்ற நிலங்களாகவும் தொழிற்சாலைகள் எல்லாம். சரியா பிள்ளைகள்? அப்ப தொழிற்சாலைகள்ல இந்த உற்பத்திகள் இடம்பெறாவிட்டால் மக்களுக்கு பொருட்கள் இல்லை, நாளாந்தம் பாவிப்பதற்கு பொருட்கள் இல்லை. அதே போல நாட்டின் முன்னேற்றத்துக்கும் பொருட்கள் இல்லை. பொருட்கள் கைத்தொழிற்சாலையில் என்ன இடம்பெறுகின்றது? ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. எனவே பொருட்கள் இல்லை. விவசாய நிலங்கள் போர் பயிற்சி பெறுகின்ற நிலங்களாம் போர்க்களங்களாக மாற்றப்படுகின்றன. எனவே விவசாயம் உற்பத்தி இடம்பெறவில்லை. எனவே உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது, உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. எனவே உணவுக்கான பொருட்களுக்கான விலைகள் அதிகரித்தன. இதே நேரத்தில் ஏனைய பொருட்களுக்கான விலைகள் எல்லாம் அதிகரித்தன. எனவே மக்கள் உணவு கேட்டு ரோட்டு வீதிகளில் இறங்கினார்கள். எங்களுக்கு பான் வேண்டும். அவருடைய முக்கிய உணவு எங்களுக்கு சோறு போல அவர்களுக்கு பான். எனவே
பான் வேணும் என்று சொல்லி வீதிகளில் இறங்கி போராடினார்கள் மக்கள். எங்களுக்கு பான் வேணும். அதே நேரத்தில் இங்கே மருந்து உற்பத்தி செய்யப்படவில்லை, ஏனைய பொருட்கள் உற்பத்தி செய்யப்படவில்லை, உரம் விவசாயத்துக்கான உரம் உற்பத்தி செய்யப்படவில்லை, ஏனைய பொருட்கள் உற்பத்தி செய்யப்படவில்லை. உங்களுடைய வாழ்க்கை கொண்டு செல்வது கஷ்டமாக இருந்தது. அதே நேரத்தில் போராட்டத்தில் படைவீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டதனால், என்ன போரில் படைவீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டதனால் அவர்களுக்கு அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, விடுதலை இல்லை. எனவே அவர்கள் அமைதி வேணும் என்று போராடினார்கள். படைவீரர்கள் அமைதி வேணும் என்று போராடினார்கள். விவசாயிகள் காணிகள் வேணும் என்று போராடினார்கள். மக்கள் உணவு வேணும் என்று போராடினார்கள். எவ்வாறு பிரான்ஸ்ல நாங்க பார்த்தோமோ, பிரான்ஸ் மக்களும் அமைதி, சகோதரத்துவம், சமாதானம் கேட்டு போராடினார்கள். இந்த வாக்கியங்களை முன்வைத்து, கோஷங்களை முன்வைத்து போராடினார்களோ அதே போன்றுதான் பிள்ளைகள். ரஷ்ய மக்கள் உணவு வேண்டும், காணி வேண்டும், அல்லது நிலம் வேண்டும், அமைதி வேணும், படைவீரருக்கு அமைதி வேணும் என்று போராடினார்கள். விவசாயிகள் உணவு உற்பத்தி செய்ய காணி வேண்டும், நிலம் வேண்டும் என்று போராடினார்கள். மக்களுக்கு சுதந்திரம், உணவு வேண்டும், சுதந்திரம் வேண்டும் என்று போராடினார்கள். அப்ப இந்த வாசகங்களை முன்வைத்து மக்கள் இந்த கோஷங்களை முன்வைத்து புரட்சி செய்தார்கள், கிளர்ச்சி செய்தார்கள். இதே நேரத்தில் ஜப்பானுடைய இடம்பெற்ற போரிலும் தோல்வியடைந்தது. எனவே இந்த போருக்கான செலவுகளையும் மக்களே கட்ட வேண்டியிருந்தது, வரிகள் மூலம் செலுத்த வேண்டியிருந்தது. எனவே மக்கள் எல்லாம் கிளர்ச்சி செய்து வீதியில் இறங்கி போராடினார்கள். அதற்கு படை வீரர்களும் நிறைந்த உதவி செய்தார்கள். தொழிலாளர், விவசாயிகள், அரசாங்க சேவையாளர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டார்கள். ஆட்சியாளரை தவிர எல்லோருமே சேர்ந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த நாட்டில் எவ்வளவு சர்வாதிகார கொடுமையான ஆட்சி முறை இடம்பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் பிள்ளைகள். எனவே தான் எல்லோருடைய ஆதரவும் இந்த புரட்சியாளருக்கு கிடைத்தது. ஆனாலும் புரட்சியாளர்களால் வெல்ல முடியவில்லை. மன்னருடைய அதிகாரங்கள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருந்தது. இதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இதன் பின்னர் 1917ஆம் ஆண்டு அளவில் பெரும் புரட்சிகள் 2 ரஷ்யாவில் இடம்பெற்றது. ஒன்று மார்ச் மாதம், அடுத்தது அக்டோபர் மாதம். 2 புரட்சிகள் இடம்பெற்றது. 1917ஆம் ஆண்டில் இந்த ஊழல் நிறைந்த அரசு தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருந்தது. கொடுமையான சர்வாதிகாரி ஆட்சி முறை இந்த 1905க்கு முன்னரும் மன்னராட்சியிலும், அதே நேரத்தில் 17 வரை இந்த மன்னராட்சி தொடர்ந்து இடம்பெற்று கொண்டுதான் இருந்தது. மக்கள் மிக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். எப்படி இருக்கும் போது பிள்ளைகள், 1917ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஒரு புரட்சி, அது புடவை கைத்தொழிற்சாலையில் இடம்பெற்ற புரட்சி, வேலை நிறுத்தம். மக்களுடைய கொடுமைகளை தாங்க முடியாது வேலை நிறுத்தத்தோடு ஆரம்பமானது. மார்ச் மாதம் அளவில் 1917ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அளவில் வேலை நிறுத்தத்துடன் ஆரம்பமானது இந்த புரட்சி. இதில் கிரகன்சி என்பவர் தலைமை தாங்கி இந்த மன்னரை, சார் மன்னர்களை மக்களுடைய ஒத்துழைப்போடு, படைவீரருடைய ஒத்துழைப்போடு இந்த சார் மன்னர்களை பதவி துறக்க செய்தார். கிரகன்சி தலைமை தாங்கி அவர் ஆட்சியை கைப்பற்றினார். இதே நேரத்தில் இதற்கு முன்னர் போல்செவிக் கட்சி ஒன்று உருவாகி அதுக்கு லெனின் என்பவர் தலைமை தாங்கி அவர் இரகசியமாக செயற்பட்டார். ஏனென்றால் இந்த ரஷ்ய சார் மன்னர்களின் கொடுமையான ஆட்சிக்கு எதிராக அவர், இந்த லெனின், இரகசியமாக செயற்பட்டு அரசுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். மக்களை தூண்டி எழுப்பினார் கிளர்ச்சிக்கு. இதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள். அவருடைய 2 படங்கள் போடப்பட்டிருக்கும். நீங்கள் கட்டாயம் அதுகளை பார்த்து கொள்ள வேண்டும். இங்கே லெனின், லெனின் போல்செவிக் கட்சி உருவாக்கி அதன் அடிப்படையில் மக்களை தூண்டி எழுப்பின அரசுக்கு எதிரான கிளர்ச்சிகளுக்கு
தூண்டி எழுப்பினார். அவர் ரகசியமாக செயற்பட வேண்டியிருந்தது. விளங்குதா பிள்ளைகள்? ரைட். இதே நேரத்தில் இந்த கிரகன்சி என்பவர் இதை கைப்பற்றி கொண்டார். கிரகன்சி ஆட்சியுரிமையை கைப்பற்றி கொண்டார். இதே நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு கட்சி என்பது இது இவருடைய லெனினுடைய கட்சி போல்செவிக் கட்சி. இன்னொரு கட்சி இருந்தது மென்செவிக் கட்சி. அது பல்வேறு சீர்திருத்தங்கள் மூலம் ரஷ்யாவை கட்டியெழுப்ப முடியும், மக்களுடைய தேவைகளை தீர்க்க முடியும். பல்வேறு சீர்திருத்தங்கள் மூலம் அவருடைய தேவைகளை நிறைவேற்றி மக்களை ஆட்சியை கொண்டு நடத்தலாம் என்ற கருத்தை கொண்டவர் இவர் லியோன் ட்ரொட்ஸ்கி. இவரால் உருவாக்கப்பட்ட கட்சி மென்செவிக் கட்சி. இவரால் அந்த லெனினால் உருவாக்கப்பட்ட கட்சி போல்செவிக் கட்சி. அவருடைய கொள்கை என்ன? அந்த ரஷ்ய மன்னுடைய ஆட்சியிலிருந்து மன்னரை கலைத்துவிட்டு மக்களை நலமாக பலமாக வைத்திருக்க வேண்டுமாயிருந்தால் பொதுவுடைமைவாதத்தை ஏற்படுத்த வேண்டும். முதலாளித்துவவாதத்துக்கு எதிராக முதலாளிகளை அவர்களையும் அவருடைய கொள்கைகளையும் நாட்டிலிருந்து ஒழித்துவிட்டு மக்கள் ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும். மக்களை மையமாக கொண்ட ஆட்சி ஏற்படுத்த வேண்டும். மக்களே எல்லாவற்றிலும் இடம்பெற வேண்டும். மக்களுடைய பிரதிநிதிகளே அரசாங்கத்தை கொண்டு நடத்த வேண்டும் என்ற கொள்கைகளை கொண்டவர் தான் இந்த லெனின். அதை பொது உடைமை என்று சொல்லுவோம். அரசு பொது உடைமையானது, பொதுவானது, அதாவது நாட்டில் வாழும் எல்லா மக்களுக்கும் சொந்தமானது அரசு. அந்த அரசு நிர்வகிப்பவர்கள் எல்லா விதமான நாட்டில் வாழ்கின்ற மக்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாயிருக்க வேண்டும். சட்டங்களை இயற்றுவது, அதை நடைமுறைப்படுத்துவது, அதை பாதுகாப்பது எல்லாமே மக்களுடைய கைகளில் இருக்க வேண்டும். மக்களே நாட்டை ஆள வேண்டும். மக்களே அரசாங்கத்தை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். எல்லாமே அரசுக்கு சொந்தம். அந்த அரசு மக்களுக்கு சொந்தமானது. நாட்டில் இருக்கிற அனைத்தும், அது கைத்தொழில்துறையாக இருந்தால் என்ன, விவசாயத்துறையாக இருந்தால் என்ன, தொழில்நுட்பத்துறையாக இருந்தால் என்ன, என்னவா இருந்தாலும், போக்குவரத்தாக இருந்தான, வங்கி சேவையாக இருந்தான, வர்த்தக சேவையாக இருந்தான, கல்வியாக இருந்தான, எல்லாமே அரசுக்கு சொந்தமானது. எனவே அரசு மக்களுக்கு சொந்தமானது. அந்த அரசை கொண்டு நடத்துபவர்கள் மக்களாக இருக்க வேண்டும். மக்களுடைய பிரதிநிதிகளால், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளால் கொண்டு இருக்க வேண்டும். அரசு எல்லாம் அரசுக்கு சொந்தமானது, அரசு மக்களுக்கு. இதுதான் இந்த பொதுவுடைமைவாதம் பிள்ளைகள். என்ன அதை கொண்டு நடத்துவர் தான் இந்த லெனின். எனவே அவர் ஒரு பக்கத்தால இந்த புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார், மறைமுகமானவர். என்றால் அரசு வரை கொலை செய்து விடலாம். என அரசுக்கு எதிரானவர் என்ற ரீதியில அவர் ரகசியமாக இயங்க தொடங்குகிறார். இதே நேரத்தில் இவர் வெளிப்படையாக இயங்க தொடங்குகிறார். ஏன்னு சொன்னால் இவருடையது புரட்சி அல்ல, பல்வேறு சீர்திருத்தங்களை ஏற்படுத்தி அதன் மூலம் நாட்டை நிர்வகிப்பது, மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது என்ற அடிப்படையில். ஆனால் இது மக்களுக்கு எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. இவர் செல்வந்தர்களோடு சேர்ந்து கொண்டு நாட்டை ஆளத் தொடங்கினார். இந்த செல்வந்தர்கள் எல்லாம் மக்களுக்கு எதிரானவர்களாக இருந்தார்கள். நீங்க பார்க்கலாம், ஆர்ந்த செல்வந்தர்கள் ஒன்று இந்த பிரபுக்கள், அடுத்தது குருமார், அடுத்தது இந்த சாதாரண மக்களில் மத்தியதர வர்க்கம். அது மிக மிக குறைவு. அவர்களும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். எனினும் அவர் அரசாங்க சேவையாளர்களாக இருந்தபடியினால அவர்கள் என்ன செய்தார்கள், அரசுக்குத்தான் விரும்பியோ விரும்பாமலோ சப்போர்ட் பண்ண வேண்டியிருந்தது. எனவே பிள்ளைகள் என்ன நடந்தது, இந்த கிரகன்சி என்பவர் தலைமை தாங்கி ஆட்சியை கைப்பற்றினார். மார்ச் மாதம் அளவில் 1917ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அளவில் ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி செய்த போதிலும்
அவர்களோடு இணைந்து இந்த ரோஸ்டி ஆட்சியை மேற்கொண்ட போதிலும் மக்களுக்கு எந்த விதமான தீர்வுகளும் கிடைக்கப்பெறவில்லை. மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை. மக்கள் சீர்திருத்தங்கள் அடிப்படையில் புறக்கணிக்கப்பட்டார்களே தவிர அங்கு எந்த விதமான முன்னேற்றங்களும் இடம்பெறவில்லை. இதே நேரத்தில் 1914 ஆண்டிலையும் முதலாம் உலக யுத்தம் இடம்பெற்றது. அந்த முதலாம் உலக யுத்தத்தில் இந்த நேச நாடுகளோடு ரஷ்யா சேர்ந்து கொண்டு போரிட்டதனால அதிலும் பல்வேறு கஷ்டங்களை மக்கள் அனுபவித்தார்கள். பெரும் போர் ஜெர்மனியை தலைமையாக கொண்டு அச்சு நாடுகள் என்றும், ஜெர்மனி, இத்தாலி, ஹங்கேரி போன்ற அச்சு நாடுகள் என்றும், அமெரிக்கா, ரஷ்யா, பிரித்தானியா போன்ற நேச நாடுகள் என்றும் போரிட்டன. அந்த போரில் ஜெர்மனியால் இந்த ரஷ்யா பல்வேறு விதமாக தாக்கப்பட்டது. எனவே இந்த நிலையும் கொடுமையாக இருந்தது. மக்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளைகள், இந்த ஆட்சியில் மீண்டும் கிளர்ச்சி ஏற்பட்டது. 1917 ஆண்டு அக்டோபர் மாதம் மீண்டும் கிளர்ச்சி. அந்த கிளர்ச்சிகளை பற்றி நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்த்துக்கணும். சரியா பிள்ளைகள்? ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு? தொடர்ந்து வாசிக்க வச்சுக்கொள்ளுங்க. அங்கங்கே பெறாக்க பக்கம் வடிவாக படிச்சுக்கொள்ளுங்க. ஓகே, நன்றி. உங்களோட விடுபடும் ஆசிரியர் நான் எம்.ஏ. இக்னேசியஸ். நன்றி பிள்ளையே. தேங்க்யூ. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.